உறவுகளுக்கு வணக்கம். தை மாசம் பிறந்தாச்சு, கதிரவனும் வந்தாச்சு. இனி என்ன, புத்தாடைகளோட பொங்கல் வைக்க வேண்டியதுதான். நியூஸ் 7 தமிழ் பொங்கல் கொண்டாட்டத்துல முதல் போட்டி கோலப்போட்டி. கோலப்போட்டின்னு சொன்ன உடனே நாங்க எல்லாம் ரெடி, எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெடியா கொடுங்க அப்படின்னு எல்லாமே ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. இந்த கலர்ல எங்களுக்கு கோலப்பொடி வேணும், இவ்வளோ வேணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்காக சரியா பார்டரை பிரிச்சு உங்க எல்லையை தாண்டி நீங்க வரக்கூடாது, உங்க எல்லைக்குள்ள நீங்க எப்படியானா உங்களுடைய திறமையை காட்டுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டோம். இந்த கோல போட்டியில எல்லாருமே ஆர்வமா ஆண்களும் பெண்களும் கலந்துக்கிட்டாங்க. டீமா இந்த கோல போட்டியில கலந்துட்டாங்க. இதுக்குதான் இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது. இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட, பொம்பளை கூட பேசுற. வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. அண்ணன் நான் எப்படி உட்கார்ந்தாச்சும் தரையில ஒரு கல்லை போட்டு கூட அது மேல உட்கார்ந்து நான் கோலத்தை போட்டே திருவுன்னு ஆர்வமா போட்டுட்டு இருக்காரு. புதுப்பானை ரெடி ஆயிடுச்சு. புதுப்பானையில் பொங்கலிட்டு இந்த பொங்கல் ஃபங்க்ஷனை நியூஸ் 7 தமிழ் ஊழியர்கள் எல்லாம் ஹாப்பியாக கொண்டாட இருக்கிறோம். பொங்கலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அக்கா அதுக்காக ரொம்ப விறுவிறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, நல்ல நாள் பெரிய நாள் திருப்பி நான் எதுவும் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நானும் தான் எதுவும் பேச வேணாம். பேசுறேன், நான் கம்முன்னு இருக்கேன். நான் பொங்கலை மட்டும் வை. அடுத்ததா பொங்கல் ஃபங்க்ஷனோட ஹைலைட் அப்படின்னாலே கயிறு இழுக்கிற போட்டி தான். வடம் இழுக்கிற போட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வடம் இழுத்தல் போட்டியில யார் வின் பண்ண போறாங்க? முதல்ல கலந்துக்க போறவங்க ஆண்கள் பிரிவினர். இவங்களை பிரிக்கிறதுக்குள்ள படாத பாடாயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கிறாங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சு. 2 டீமா பிரிச்ச உடனே நம்ம அண்ணனுக்கு தான் போட்டி. அண்ணன் ஏன் டீமுக்கு வரணும், இல்ல அவர் டீமுக்கு போகணும் அப்படின்னு அண்ணனை பிரிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஒரு வழியா எல்லாமே ரெடி ஆகி அதுக்கான பார்டர் எல்லாம் பிரித்து வச்சு வடமிழுத்தல் போட்டிக்கு ரெடி ஆகிட்ட பிறகு இந்த போட்டிக்கு நடுவராக இருப்பவரும் நம்முடைய COO ராஜா சார் தான். அவர் 1 2 3 சொல்லி இந்த போட்டியை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஆனால் ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக கயிறு வாங்கியிருந்தோம். அந்த உறுதித்தன்மையும் மாறி TMT கம்பி அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக வாங்கியிருந்தோம். ஆனால் அந்த TMT கம்பியை விட ஸ்ட்ராங்கானவங்க நம்மளுடைய ஊழியர்கள்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஒரே இழுல அறுத்துட்டாங்க கயிறை. அருந்து எல்லாரும் ஒரு சைடு கீழாவும் விழுந்துட்டாங்க. அடுத்ததாக பெண்களும் எங்களுக்கும் வடம் இழுக்கிற போட்டி வேணும் அப்படின்னு கலந்துக்கிட்டாங்க. நம்மளுடைய சிங்க பெண்கள், நியூஸ் 7 தமிழின் சிங்க பெண்கள் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பெண்கள் தான் நம்மளுடைய நியூஸ் 7 தமிழில் அதிகமாக இருக்கிறாங்க. அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம், பெருமையான ஒரு விஷயமும் கூட. அப்படி எங்கள் கிராமத்தில் நாங்கள் எப்படி கயிறு இழுத்து வெற்றி பெறுமோ அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய வலுவை காட்டுவோம் அப்படின்னு பெண்கள் தங்களுடைய சக்தியை காட்ட ஆரம்பித்தாங்க. நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. என்னமோ இவளுங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறதும் தாளிக்கிறாளுடா. அடுத்ததா உரியடி போட்டியை ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம். ஆனா அதுக்கிடையில இன்னொரு போட்டியை வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அது என்ன போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா,
சிம்பிளான போட்டி, வாழைப்பழம் சாப்பிடணும், அவ்வளோதான். ஆனால் ஒருத்தர் ஊட்ட இன்னொருத்தர் சாப்பிடணும், 2 பேருமே கண்ணை கட்டிப்பாங்க அப்படின்னாங்க. சரி, அந்த போட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செஞ்சிடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக நம்மளுடைய ஆண்கள் கலந்துக்கிட்டாங்க. இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க பண்ணாங்க பாரு அலப்பற, தாங்க முடியலங்க. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த எனக்கு எண்டே கிடையாதுடா. கொண்டையில டிராபிக் ஜாம் ஆகாம ஸ்மூத்தா இறங்கணும் அப்படின்னு. யாராவ இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எல்லாருக்கும் கண்ணை கட்டணும், ஒவ்வொருத்தருக்கு கண்ணு தெரிஞ்சுது அப்படிங்கிறது டைட்டாக ஒரு துணி இல்லை 2 துணியை வச்செல்லாம் கட்டணும். விடுவாங்களா நம்மளுடைய நியூஸ் 7 தமிழோட சிங்கப்பெண்கள்? இதுலேயும் நாங்கள் பாருங்க எங்களுடைய டேலண்ட்டை காட்டுறோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் டீமாக பிரித்து பேசி வச்சுக்கிட்டு, நீங்கள் சொல்லுங்கள் நான் வாழைப்பழத்தை எப்படி ஊட்டுறேன், நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. பரமேஸ்வரி கூட்டி விட போறாங்க, அஸ்வினி வந்து முத்துமாரி கூட்டி விட போறாங்க. கை வச்சு ஜாலியா அவங்களை உற்சாகப்படுத்துங்க. கண்ணை மறைச்சுக்கோ. ஓகே, ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? சோலி முடிச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்படி ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ, நிறைய போட்டிகளெல்லாம் வச்சுட்டே இருக்கிறப்போ, அடுத்ததாக பன்னு தின்ற போட்டிக்கு ரெடி ஆகலாம்னு பார்க்குறப்போ அப்படியே வானம் மழை தூறல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் விடுவோமா, அதுலேயும் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு பன்னு சாப்பிட்ற போட்டிக்கு தயாராகினாங்க நம்மளுடைய கேர்ள்ஸ். பண்ணும் எனக்கு தான், விண்ணும் எனக்கு தான் அப்படின்னு கிளம்புற எப்படியா உத்தரவு கொடுக்கறது? குஞ்சாணி 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 குடலை பிடிக்கிட்டு வாந்தி வருதுடா சாமி. இங்க பாலே பொங்கல. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். ஓகே. A few moments later. ஓகே, வெயிட் பண்ணுவோம். 1 hour later. பொங்கல் பானையை சுற்றி எல்லாருமே அலுவலக ஊழியர்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இருக்கிறப்போ, இப்போ பொங்கிடும் அப்போ பொங்கிடும் 2 நிமிஷத்தில் பொங்கிடும், இதோ வந்துருச்சு அதோ வந்துருச்சுன்னு 15 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அது வரையும் ரிஹர்சல் எல்லாம் பார்த்தோம். பொங்கல் பொங்குறப்போ எப்படி பொங்கலோ பொங்கல் சொல்லணும் அப்படின்னும், கொலவ சத்தம் எப்படி போடணும்னு ஒரு ரிஹர்சல் எல்லாம் பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய நகரங்கள்ல இருந்து நியூஸ் 7 தமிழ் ஊழியர்களாக இருந்தாலும், அதையும் தாண்டி கிராமப்புறங்கள்ல இருந்து வந்து
நியூஸ் 7 தமிழில் வேலை செய்பவர்கள் தான் அதிகம். அதனால அந்த பாரம்பரியம், அந்த கிராமத்தில் எப்படி பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பெரும்பாலான ஊழியர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால் அந்த கொலவை சத்தம் கேர்ள்ஸ் கிட்ட கேட்டோன்னே அவங்களும் தயங்காமல் அந்த கொலவை சத்தம் போடணும் அப்படின்னு தயாராக இருந்தாங்க. அந்த பொங்கல் பொங்கி வரப்போ எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல், ஹாப்பி பொங்கல் அப்படின்னு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறப்போ ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். நீங்களே பாருங்கள். இந்த பொங்கல் எப்படி பொங்குதோ அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேயர்கள், நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்க, இன்பம் பொங்க, வளம் பொங்க அனைவருக்கும் நியூஸ் 7 தமிழ் சார்பில் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப ஆர்வமா இருந்த உரியடி போட்டி பொங்கல் பொங்கிட்ட பிறகு மகிழ்ச்சியா அடுத்ததா உரியடி போட்டிக்கு தயாராகணும். ஆனா இந்த போட்டியில பெண்களுக்கு தான் முதலிடம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நியூஸ் 7 தமிழோட தனித்துவம். நீங்க வாங்கின காசுக்கு வாட்ச் வரைக்கும் போறோம். அப்படி ஒரு ஓரமா போய் உட்காருங்க. நாங்க பேசி முடிச்சு வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். லேட் ஆச்சுன்னு வைங்க, எங்களை எதிர்பார்க்காதீங்க. பஸ்ஸை பிடிச்சி எகிடுங்க. சூப்பர் அப்ப. உங்க டெக்னிக் எனக்கு தெரியும்டா. வா. இவர் சிரி போலீஸ். சார் டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க்யூ. மாமா கோவம் வந்துருச்சு. உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ அந்த பேட்டை பிடிக்கிறத சூடு. இன்னும் நல்லா கோட்ஸ் ஆடிங்க. ஆடிக்கிட்டு இருக்கான் சார். டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன் அப்படின்னு சொல்லி பந்தயம் கட்டி தோத்து போயிட்டான்ல. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். வாராண்டி வாராண்டி தங்க கட்டு பம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு எண்ணற்ற சவால்களை உடைத்து சொல்ல முடியாத பித்தலாட்டங்கள் பல செய்து தான் நினைத்தவாறே பல சப்பை இளைஞர்களுக்கு முன் உதாரணமாகவும் வாழ்க்கை பாடமாகவும் விளங்கும் குமார் சிறந்த சாதனையாளர் விருதை பெறுகிறார். யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு. இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இன்னொரு பக்கம் ஒரு டேபிள் எல்லாம் ரெடி பண்ணி சைட்ல ஜூஸ் குடிக்கிற போட்டி. கண்ணை கட்டிட்டு வாயில ஸ்ட்ரா வச்சு அந்த டேபிள்ல ஜூஸ் பாட்டில வச்சிருவோம். அவங்க ஒரு கெஸ் பண்ணி ஒரு யூகத்துல கரெக்டா அந்த ஜூஸ் பாட்டிலுக்குள்ள ஸ்ட்ராவை உள்ள விட்டு ஜூஸை உறிஞ்சு யார் முதல்ல குடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இதுவும் ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு. எல்லாருமே ஹாப்பியா இருந்தாங்க. இந்த கேம் பார்த்து ரசிச்சாங்க.
ஒருத்த வேணும் ஏழு வந்துட்டு இருக்கான் பாரு. யாரா? யாருக்கு தெரியும்? இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாடா? என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார். சூப்பர். ஏடு குண்டவனா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? பாட்டே வர மாட்டேங்குது அதுலயும். போய் ஓரமா உட்கார். 1 minute 37 seconds later. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். மகாபிரபு நீங்க எங்கே வந்துட்டீங்களா? அத்தை மகள் பொங்கலே, அத்தை மகள் பொங்கலே, அள்ளி சுவைக்க நாங்களே, ஆசைகளை சுமந்து ஆர்வத்தில் இருந்து இனிய திருநாளை தேர்ந்தெடுத்தோம். இன்று மஞ்சளோடு கரும்பெடுத்தோம். ஈகை குணம் கொண்டவளே, ஈரமான கண்களுடன் வேண்டுகிறோம். உரிமையுடன் நீயுந்தான் உழவர் வீட்டில் பொங்கிடுக. ஊருக்குள் உனக்கு திருவிழா, ஊக்கத்தோடு வந்து விடு உலா. எதிரிகள் பயந்தோட எழுச்சியோடு பொங்கிடு பொங்கலே. ஏருடன் மாட்டின் ஏக்கத்தை தவிர்க்க பொங்கிடு பொங்கலே. 2 திங்கள் கழித்து உறவுகளே, ஐயம் வேண்டாம் உனக்கு. ஒற்றுமையை காத்திடுவோம், ஒழுக்கத்தை கடைபிடிப்போம். ஓங்கார குரல் எழுப்புகிறோம், ஓடி வந்து பொங்கிடு பொங்கலே. அவ்வை தந்தால் ஆத்திச்சூடி, நீ தருவதோ அறிஞ்சுவை பொங்கலடி. அடுத்ததா செகண்ட் பிரைஸ் அவுட்புட் டீம் முத்துமாரி அண்ட் கோ. ஓகே, வாழ்த்துக்கள். 3ஆம் இடம் பிடித்த வனிதா அண்ட் கோ. அன்பழகன் அண்ட் யோகேஷ் 2 பேரும் சேர்ந்து அந்த பிரைஸ் வாங்கி. 2ஆம் பரிசு ஆனந்த்ராஜ். வாழைப்பழம் சாப்பிடும் போட்டியில முதல் பரிசு முத்துமாரி அண்ட் அஸ்வினி. முத்துமாரி அண்ட் அஸ்வினி வாழ்த்துக்கள் 2 பேருக்குமே. அடுத்ததா தாமரை செல்வி அண்ட் துர்கா. அடுத்ததா முதல் பரிசை வென்றிருக்கிறார். வாழ்த்துக்கள் சார். உரியடித்தல் 3வது பரிசு ஹரிஷ். வாழ்த்துக்கள் அண்ணா. அடுத்ததா மியூசிக்கல் ஷேர் முதல் பரிசு ஹரிஷ். வாழ்த்துக்கள் பவானி. ஜூஸ் குடிக்கும் போட்டியில் 2வது பரிசு வாசுதேவன்.
மூன்றாவது பரிசு ஆனந்த்ராஜ். வாழ்த்துக்கள் அக்கா. இவளோட ஆட்டத்தை பார்த்து ரசிச்சு ஆதரவு கொடுங்க சாமியே. மனசு சரசர மறக்குது பழசு தர தர தெரிக்குது பவுசு பொறக்கணும் தினம் புதுசு ஜல் 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 ஜானே ஜல் 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 மேரா ஜில் 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 மேரா ஜில் ஜில் ஜல் 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 ஜானே ஜல் 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 மேரா ஜில் 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 மேரா ஜில் ஜில். ஒரு மூமெண்ட்டை போடுறா ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. அடிக்குது காத்து சுட சுட நடக்குது கூத்து தட 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 தண்ணி மாத்து இந்த அடி நாளைய நேத்து வர வர பறக்குது மனசு சரசர மறக்குது பழசு தர தர தெரிக்குது பவுசு பறக்கணும் தினம் புதுசு ஜல் 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 ஜானே ஜல் 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 மேரா ஜில் 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 மேரா ஜில் ஜில் ஜல் 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 ஜானே ஜல் 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 மேரா ஜில் 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 மேரா ஜில் ஜில். அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்ச அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. Change the mood, start the music. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்ச மக்க கிளங்கிடப்பா மக்க கிளங்கிடப்பா மடி குடிச்சி இழுக்கிடப்பா நாடி கிளங்கிடப்பா நாடி கிளங்கிடப்பா நாட்டு மக்க தவிக்கிடப்பா என்ன பெற்ற மகராசா இந்த ஊரை காக்கு ராசா நீ என்ன பெற்ற மகராசா இந்த ஊரை காக்கு ராசா. பறக்குது மனசு சரசர மறக்குது பழசு தர தர தெரிக்குது பவுசு பொறக்கணும் தினம். சார் இவன் தலைமாரி சூப்பரா பேசுவான் சார் பண்றான். பொங்கல் கரும்பு விளையாட்டுன்னு இந்த வருஷ பொங்கல் எங்களுக்கெல்லாம் ரொம்பவே சிறப்பா போச்சு. இதே மாதிரி உங்க வீட்டு பொங்கலும் சிறக்க நியூஸ் 7 தமிழின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.